ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் 3 இஸ்ரேல் கப்பல்களை தாக்கிய ஏமன் படை. தங்கள் தரப்பில் உயிர் சேதம் இல்லை என அமெரிக்கா அறிவிப்பு. அமெரிக்காவின் போர்க்கப்பலை தாக்கியதாக ஏமன் ஹவுதி படைகள் அறிவித்துள்ளது. ஹவுதிகளின் இராணுவ செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி அந்நாட்டு தொலைக்காட்சியில் பேசுகையில், ஏடன் வளைகுடாவில் நிலை கொண்டிருந்த அமெரிக்க போர்க்கப்பல் உள்ளிட்ட 4 இஸ்ரேல் தொடர்புடைய கப்பல்களை ஆளில்லா விமானம் மூலம் தாக்கினோம். அவற்றில் பனாமா நாட்டு கொடியுடன் சென்ற MSC ஜீனா மற்றும் லைபீரியா நாட்டு கொடியுடன் சென்ற MSC ஆகிய 2 கப்பல்களும் அடங்கும். இவ்விரண்டு கப்பல்களும் இஸ்ரேலிற்கு சொந்தமானவை. மேலும் அமெரிக்க கொடியுடன் சென்ற மார்ஸ்க் யார்க்டவுன் கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தினோம் என்று அவர் தெரிவித்தார். இது குறித்து விளக்கம் அளித்துள்ள அமெரிக்க கடற்படை, ஏமனில் இருந்து ஏவப்பட்ட 3 ஆளில்லா விமானங்களை வெற்றிகரமாக தடுத்துள்ளோம். அவற்றில் ஏடன் வளைகுடா நோக்கி 2 ஆளில்லா விமானங்களும் செங்கடல் நோக்கி ஒரு விமானத்தையும் ஏவியுள்ளனர். இதில் எந்தவித உயிரிழப்போ சேதமோ ஏற்படவில்லை என அமெரிக்க கூட்டுப்படை தெரிவித்துள்ளது. காசாவில் அப்பாவி பொதுமக்களை கொன்று வரும் இஸ்ரேலின் இனப்படுகொலையை கண்டித்து அல்-மந்தாப் நீரிணை வழியாக இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை தாக்கி வருகிறது ஏமனின் ஹவுதி படை. இஸ்ரேலிற்கு ஆதரவாக பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுடன் இணைந்து கூட்டுப்படையை உருவாக்கியுள்ளது அமெரிக்கா. அமெரிக்காவின் எதிர்ப்பையும் மீறி இஸ்ரேல் கப்பல்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்து வருகின்றனர் ஹவுதிகள்.